திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கால் நற்சிந்தனையோடு நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்ல சொற்களையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலே 42வது பதிகம் திருவேட்களம். திருவேட்களம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். நேற்று திருவேட்களத்தை பற்றி குறிப்புரைகளை கூறினேன். இப்பொழுது அந்த 4வது பாடல், 42வது பதிகத்தில் 4வது பாடல். அல்லல் இல்லை அருவினைதான் இல்லை, அல்லல் இல்லை அருவினைதான் இல்லை, மல்கு வெண்பிறை சூடும் மணாளனார் செல்வனார் திருவேட்களம் கை தொழ வல்லவராகில் வழியது காண்மினு, வல்லவராயில் வழியது காண்மினு. திருச்சிற்றம்பலம். திருவேட்களத்திலே இருக்கக்கூடிய பெருமேன் நிறைந்த வெண்பிறையை சூடும் மணவாளன். இறைவனுக்கு பேர் பாருங்க, மணவாளன். வெண்பிறையை சூடியிருக்கிறார். அப்படி சூடியிருக்கக்கூடிய மணவாளராகிய திருவேட்களத்து அருட்செல்வரை கைகளாலே தொழ, 2 கரங்களையும் கொண்டு தொழ தொழுவ வல்லவராகில் அதுவே வழியாகும். அதுதான் வழி. நம்ம நல்ல கதிக்கு போகணும்னா திருவேட்களத்திலே உள்ள இறைவனை எப்படி வழிபடுது? மனதாலேயே நினைத்து அவரை நாம் வரவழைக்கலாம். ஏன்னா நாடி வருவார் அவர். அவ்வழியே நின்றால் அதுதான் வழின்னு சொன்னார். அவ்வழியே நின்றால் நமக்கு எந்த விதமான அல்லல் இல்லை. அல்லல் என் செய்யும் அருவினைதான் இல்லை, அல்லல் இல்லை, அருவினை தான் இல்லை. சுவாமியே அப்பர் பெருமான அல்லல் இல்லை. அல்லல் என் செய்யும் என துன்பம் என்ன பண்ணணும்? நம்மளை ஒன்றும் பண்ணாது. திருவேட்களத்திலே உள்ள பெருமானை வணங்கினால் துன்பமே இல்லை. அருவினை என்ன? நீங்குவதற்கு அரிய இருவினைகள். இருவினைகள் என்ன? நல்வினை தீவினை. வினையில் நீக்கணும். மிக்க வல்லவர்னே யாரு? முயற்சி உடையவராக, அறிவாற்றல் உடையவரால் வேட்களம் சென்று வழிபடுதல் தான் தெரியும். அல்லல் இல்லை அருவினைதான் இல்லை.
மல்கு வெண்பிறை சூடும் மணாளன செல்வனார் திருவேட்களத்தின் கைதொழ வல்லவராய், அதில் வல்லவராக இருக்கணும், முயற்சி உடையவராக இருக்கணும். அப்படி இருந்தால் வழியது காண்மினை. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் எல்லையில்லாத புகழ்பெற்ற தில்லையம்பதியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவேட்களத்துக்கு சென்று பெருமானுடைய புகழை, பேராற்றல் மிக்க புகழையெல்லாம் கூறி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அடியார் பெருமக்களுக்கு ஒரு எளிமையான வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதை போல நீங்கள் நாள்தோறும் இந்த காணொளியை கண்டு மகிழ்கின்ற அதே நேரத்திலே உற்றாரையும் நண்பர்களையும் உறவினர்களையும் அடியார் பெருமக்களிடத்திலும் இதை கூறி திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அவர்களையும் கேட்டு மகிழச் செய்யுமாறு அன்பு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.